கப்டு தமிழ் நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான் பார்க்க போறோம். ஒரு கல்யாண பந்தியில சாதம் சாம்பார் எவ்வளவு எதிர்பார்ப்போமோ அதை விட சாதம் வத்த குழம்பு எதிர்பார்க்கறதாங்க ஜாஸ்தி. அப்படிப்பட்ட வத்த குழம்ப எப்படி சுவையா செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல எலுமிச்சை பழம் சைஸ்ல 2 உருண்டை அளவுக்கு புளி எடுத்து 1 கப்பு தண்ணியில ஊற வச்சு கரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறமா அதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு, 2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததா ஒரு 30 சின்ன வெங்காயத்தை சேர்த்து மறுபடியும் வதக்குங்க. அதுக்கப்புறமா 5 துண்டு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோட 10 கருவேப்பிலைய சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிட்டே இருங்க. இப்போ இதுல வெட்டின 4 தக்காளிய சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. அதோட 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா வெந்ததுக்கு அப்புறமா 1/4 கப்பு துருவின தேங்காவை இதுல சேர்த்துடுங்க. அதுவும் வதங்கினதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ஒரு மிக்சியில போட்டு நல்ல ஸ்மூத்தான பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததா ஒரு கடாயில 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி கொதிச்சதுக்கு அப்புறமா 1/2 கப்பு சுண்டக்காய் வத்தல போட்டுடுங்க. ஒரே 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி வறுத்து எடுத்துக்கோங்க. அப்புறமா அதை எடுத்து ஒரு கிண்ணத்துல போட்டு தனியா வச்சிடலாம். இப்போ அதே எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டு வதக்கிட்டு ஒரு வெங்காயத்தை நறுக்கி இதுல சேர்த்துக்கோங்க. 10 கருவேப்பிலையும் சேர்த்துடுங்க. வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நாம அரைச்சு வச்சிருக்க பேஸ்ட இப்போ இதுல சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கெட்டியா அது கலந்துடும். அதுக்கப்புறமா 2 கப்பு தண்ணி ஊத்திடுங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நாம கரைச்சு வச்சிருக்க புளிய இப்போ இதுல சேர்த்துடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ இத மூடி வச்சு 10 நிமிஷம் சிம்ல வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறமா திறந்துட்டு நாம வறுத்து வச்சிருக்க வத்தல இதுல சேர்த்துடுங்க. நல்லா கலந்துக்கிட்டீங்கன்னா போதும். சூப்பரான கம கமன்னு வாசனை வர மாதிரியான வத்த குழம்பு ரெடி ஆயிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம கப்டு தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க.